ஆண்டின் பொதுக்காலம் 5வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு தொகுப்பு 8, அருள்வாக்குகள் 1-10 வரை. இன்றைய நற்செய்தியில் 8வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது வாக்கியம், 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற 3 அல்லது 5 உள்ளிருப்பு தியானங்கள் எல்லாவற்றிற்கும் இன்றைய நற்செய்தி பகுதிதான் ஆதாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள 4000 பேருக்கு உணவளித்தல் என்ற புதுமை இயேசு தெக்கப்போலியிலிருந்து திரும்பி வந்த பிறகு கலிலேய கடலுக்கு அருகிலுள்ள ஒரு மலையில் நடந்தது. ஒரு பெரிய கூட்டம் 3 நாட்கள் இயேசுவோடு தங்கியிருந்தது. தாங்கள் கொண்டு வந்த உணவுகள் தீரும் வரை மக்கள் கூட்டம் இயேசுவின் நற்செய்தி போதனையை கேட்பதிலும் குணமளிக்கும் பணியிலும் பங்கு கொண்டனர். இயேசு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தின் பசி அறிந்து அவர்கள் மேல் மனம் இறங்கி, எதை வைத்திருக்கிறீர்களோ அதை வைத்து அவர்கள் பசியை ஆற்றுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அவர்களிடம் இருந்தது 7 அப்பங்கள் மற்றும் சில மீன் துண்டுகள். அதை இயேசுவிடம் கொண்டு வர அவரும் அதை நன்றி கூறி ஆசிர்வதித்து பரிமாற சீடர்களிடம் கொடுத்தார். மக்கள் கூட்டம் நிறைவாக உண்டபின் மீதியான துண்டுகளை 7 கூடைகள் நிரப்பினார்கள். இந்த பகுதி மார்க்கு பிரிவு 6 34-44 வரை உள்ள இறைவசனங்களுடைய சாயலை ஒத்திருப்பதால் மார்க்கு மறுபடி அதே நிகழ்வை இங்கும் சொல்லுகிறார் என்று எண்ணலாம். மார்க்கு பிரிவு 6 34-44 வரை உள்ள இறைவசனங்கள் 5000 பேருக்கு உணவளித்தது கலிலேய கடலின் வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெத்சாயிதாவிற்கு தொலைதூரத்தில் இருந்த இடத்தில் இது நடைபெற்றது. இன்றைய நற்செய்தி இது 4000 பேருக்கு உணவளித்தது தெக்கப்போலியில் உள்ள கெரசேனர் பகுதியில் நிகழ்ந்தது. 5000 பேருக்கு உணவளித்த இடம் யூதர்கள் இருந்த பகுதியாக இருந்ததால் யூதர்கள் பயனடைந்தார்கள். 4000 பேருக்கு உணவளித்த இடம் புற இனத்தார் வாழ்ந்த இடமாக இருந்ததால் பிற இனத்தார் பயனடைந்தார்கள். 5000 பேருக்கு உணவளித்த பின் யூதர்கள் அவரை அரசராக்க முயன்றனர். ஆனால் 4000 பேருக்கு உணவளித்த பகுதியில் மக்கள் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடவில்லை என்று நற்செய்தி எடுத்துரைக்கிறது. 5000 பேருக்கு உணவு அளித்த மீதி துண்டுகளை 12 கூடைகள் எடுத்தார்கள். 4000 பேருக்கு வழங்கிய உணவை 7 கூடைகள் நிரம்ப எடுத்தார்கள். 12 என்பது யூத சமூகத்தின் 12 குலத்தை குறிக்கலாம். எனவே 12 குலத்தையும் கடவுள் நேசிக்கிறார், அவர்களுடைய பசியை ஆற்றுகிறார் என்பது அதன் பொருளாகிறது. 7 என்பது முழுமையின் அடையாளம். எனவே 7 என்ற முழுமையோடு மனிதனுடைய முழுமையான தேவையை இயேசு பூர்த்தி செய்கிறார் என்பதனை இந்த 7 என்ற எண் நமக்கு காட்டுகிறது. இந்த 2 நிகழ்வுகளிலும் பயன்படுத்தப்பட்ட மொழி நற்கருணை மன்றாட்டாகும். இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களிடம் பரிமாறும்படி கொடுத்தார். இதில் கற்றுக்கொள்வது என்ன? இயேசு யூதரானாலும் புற இனத்தாரானாலும் எல்லோருக்கும் போஷிக்கிறார், எல்லோருடைய தேவையையும் பூர்த்தி செய்கிறார். இன்று பசித்தவர்களுக்கு உணவளிக்க இயேசுவுக்கு உதவ வேண்டும். இயேசுவுக்கு தங்கள் இதயங்களை கொடுத்து அதன் வழியாக பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களை எப்படி அசிசி நகர் பிரான்சிஸ், அன்னை தெரேசா, வின்சென்ட் பால் தொட்டார்களோ அவர்களைப் போல நாமும் இயேசுவிடம் நம் இதயத்தை கொடுத்தால் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களை வென்றெடுக்கலாம். அன்பை பகிர்ந்து கொள்வதாலும் கனிவான இரக்கமுள்ள சொல்லாலும் செயலாலும் அடுத்தவருடைய ஆன்மீக பசியை நம்மாலும் தீர்க்க முடியும். 2, நாம் அடுத்தவருடைய பசியை போக்க வேண்டுமானால் நமது பசியை இயேசுவிடம் ஆற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு இன்றும் தனது உடலையும் இரத்தத்தையும் திவ்ய நற்கருணை வழியாகவும் விவிலியத்தில் உள்ள இறைவார்த்தை வழியாகவும் நம் ஆன்மாவுக்கு உணவு ஊட்டுகிறார். எனவே தேவைகளை பூர்த்தி செய்யும் பூர்ணமாகிய இயேசுவின் திருவடி தொழுவோம். ஆமீன்.